எல்லோரும் என்ன நினைக்கிறீங்கன்னா, சிவபெருமானுங்கிற தலையில் இருக்கிற பெண் வந்து அவருடைய ஆசை நாயகின்னு நினைக்கிறோம். ரெண்டாவது வந்து பல அவதூறான கருத்துக்கள் இருக்குது. அது பலருக்கும் பல எண்ணங்கள் இருக்குது. உண்மையிலே என்னன்னா, சிவன் தலை மேலே இருக்கிறது என்னன்றது இன்றைக்கி தெரிஞ்சுக்கோங்க. ஒரு மலை, சிவன்றது மலையை குறிக்குது, புரியுதுங்களா? சிவன்றது மலையை குறிக்கும். அந்த மலைக்கு மேலே இருக்கிற தண்ணியை அந்த பெண்ணை குறிக்கும். இவ்வளோதான். அப்படின்னா தமிழ்நாட்டில் தமிழர்களுடைய வாழ்க்கை முறையில் மழைன்றதை கடவுளாக பார்த்துருக்கான். ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ மழை பெய்யுது, வானத்துலேருந்து மழை வருதுன்னா கொஞ்ச நாளில் கடலில் போய் சேர்ந்துடும். அந்த தண்ணி தாகத்துக்கு உதவாது. ஆனால் அந்த மழைன்றது கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 6 மாத காலம் 7 மாத காலங்கள் தண்ணி இருப்பி பிடிச்சி நமக்கு கொஞ்சம் கொஞ்சம் உருட்டி ஊற்றா விடும். அப்படி ஊற்றா வர தண்ணியை தான் கடவுள் மனிதன் வந்து இந்த மலையை வந்து கடவுளாகவும் அதுக்கு மேலே இருக்கிறத வந்து பெண் தெய்வங்களாகவும் கொண்டாடினார்கள். இப்போ புரியுதுங்களா உங்களுக்கு? சிவபெருமான்றது ஒரு மலையை குறிக்கும், அதுக்கு மேலே இருக்கிற தண்ணியை தான் கங்காதேவியை குறிக்கும். தமிழர்கள் எல்லாமே கொஞ்சம் அறிவார்ந்தவர்களாக நல்ல ஆரோக்கியமானவர்களாக தான் வாழ்ந்தாங்க. ஆனால் நம்ம தான் எல்லாத்தையும் குழப்பிக்கணும், முட்டாள்களாக வாழ்கிறோம். உண்மை அதுதான். இனிமேல் மலையை பார்த்தா அது நம்மளுடைய கடவுள் நினைங்க. பார்த்துங்க, திராவிட ஆட்சியில் உடச்சி எல்லாம் விற்றுட்ருக்காங்க.